ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடப்போகிறோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும் என்று சொல்லி சகோதரனோடு கூட இணைந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லாம் பாடுவோமா? பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானப்பா. பாடுவோமா? புகழிடமும் காப்பகமும் என் வாழ்க்கைக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. எனக்கு புகலிடமும் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், மீட்டுக்கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்து, கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்து, குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன்.
நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். இளமை முதல் இதுவரைக்கும் நீரே என்னுடைய எதிர்காலமாக இருக்கிறீர். பாடுவோமா? நீதானே என் தலைவன், நோக்கமும் நம்பிக்கையும் நீதானே இயேசுவே. பாடுவோமா? இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. வேளன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. வேளன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே இயேசுவே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, சொல்லுங்க, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், சொல்லுங்க, நான் அமர்வதும் அவருடைய கிருபை, நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே.
எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அப்படி எல்லாரும் எழுப்பி நின்று, எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி எழுப்பி நின்று, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் உணர்ந்து, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். உங்களை அறிந்திருக்கிறவர். உங்களுடைய வாயின் வார்த்தையில சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே உங்களை அறிந்திருக்கிறவர். ஓ தெய்வ பிள்ளையே, உங்களுடைய என்னுடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஓ தேவ பிள்ளையே, கரங்களை உயர்த்தி, ஓ நம்மை அறிந்திருக்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், இதுவரைக்கும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஓ நம்மை சரியான பாதையில் சரியான வழியில் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, இயேசு ராஜாவை பார்த்து, ஆண்டவரே என்னை சரியான பாதையில் சரியான வழியில் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்தீரே, என்னை நடத்தி கொண்டு வந்தீரே, என் குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தீரே. ஓ என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை சரியான வழியிலே கர்த்தர் நீர் நடத்தி கொண்டு வந்தீரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. சரியான பாதையில் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். அப்படி நீர் நடத்தி வந்ததின் நிமித்தமாக தான் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சரியான பாதையில் நடத்தி கொண்டு வந்ததின் நிமித்தமாக தான் ஹல்லேலூயா, நம்முடைய கால்கள் இடறினாலோ இதுதான் வழி, இதிலே நட என்று சொல்லி கர்த்தர் நம்மை நடத்தினதினாலே க்ளோரி, ஹல்லேலூயா, செழிப்பான மேட்டிலே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். நல்ல ஹல்லேலூயா ஜீவ சுகபலனை தந்து கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ, உன் அரண்மனைக்குள்ளே சுகமோ இருப்பதாக என்ற வார்த்தையின்படியே சமாதானமும் சுகமும் நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய ஹல்லேலூயா நம்முடைய அலங்கத்துக்குள்ளே நம்முடைய வீட்டுக்குள்ளே சமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறாரே. எதன் நிமித்தம் தேவ பிள்ளையே, அவர் நம்மை அறிந்திருக்கிறபடியினால் என் மகள் என் மகன் எப்படி நடக்க வேண்டும், எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிந்து சரியாய் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா.
ஹalleluya, glory glory glory. ஒரு சில வேளைகளில் நம்முடைய மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி நம்முடைய கால்கள் ஹalleluya திரும்பினாலோ glory glory glory. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறவர். ஹalleluya, குருடர்களை கூட அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற கர்த்தர் நம்மை நடத்தினாரே. ஒரு சில வேளைகளிலே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் ஹalleluya குருடாக்கப்பட்ட நிலைமையில் நாம் கடந்து போன நிலைமை, கடந்து போன ஹalleluya வழிகள், கடந்து போன காரியங்கள், இவைகளிலே நாம் போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு சரியாய் நம்மை நடத்தினாரே, நம்மை நடத்தினாரே, நம்மை நடத்தினாரே. உங்கள் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து நடத்தினாரே. செம்மையான பாதையில் உங்களை நடத்தினாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவை பார்த்து சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை நடத்தினவரே, என்னை நடத்தினவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, என்னுடைய ஹalleluya நினைவுகள் தோற்றங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை அறிந்திருக்கிறவர், என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை அறிந்திருக்கிறவர். என்னை ஹalleluya நினைத்திருக்கிறவர், உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர். ஹalleluya, ஆமென் 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 ஆமென், ஹalleluya. ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹalleluya, glory 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 glory. தாய் மறந்து போகலாம், உறவுகள் மறந்து போகலாம், ஆனால் உங்களையும் என்னையும் நேசித்த தகப்பன், உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்த அந்த நேச தகப்பன் உங்களையும் என்னையும் பாதுகாத்து நடத்தினாரே, பாதுகாத்து நடத்தினாரே. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்படியே கர்த்தர் உங்களை நடத்தி வந்த நடத்துதலை நினைத்து நன்றி சொல்லுங்க. நல்ல சுகத்தை கொடுத்து நடத்தினீர், பலத்தை கொடுத்து நடத்தினீர், சமாதான வழியிலே என்னை நடத்தினீர். ஹalleluya, glory 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 glory. ஆண்டவரே, சமாதான பாதையிலே என்னை நடத்தினீர் 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 நடத்தினீர். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியினால், கர்த்தருடைய நாமத்தை நான் அறிந்தபடியினால், கர்த்தருடைய நாமத்தை நான் அறிந்திருந்தபடியினால் என்னை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்து, சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்து என்னை ஹalleluya நடத்தி வந்தவரே. சொல்லுங்க, நடத்தி வந்தவரே, நடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya, glory glory. நம்முடைய பலனாகிய கர்த்தர், நம்முடைய பலனாகிய கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் ஹalleluya நம்மை பலப்படுத்தினாரே, பலப்படுத்தி நடத்தினாரே. அவரை பார்த்து சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். என் ஆவியிலே, ஆத்துமாவிலே, என் சரீரத்தின் அவயவங்களிலே உன்னத பலனை கர்த்தநீர் கொடுத்து, உன்னத பலனை கர்த்தநீர் ஹalleluya எனக்கு தந்து என்னை பலப்படுத்தி நடத்தினீரே. சொல்லுங்க, என்னை பலப்படுத்தி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்தி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்தி நடத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் பலனே, சொல்லுங்க, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகழிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், மறைவிடமே, ஆமென், உறைவிடமே, glory, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு
ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜா உம் பிரசன்னத்தில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜாவும் பிரசன்னத்தில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே எங்கள் ஆராதனை ஆராதனை சொல்லுங்க ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை உமக்கே பரிசுத்தரே என்னை படைத்தவரே ஆராதனை உமக்கே பரிகாரியே எனக்காய் பலியானீரே ஆராதனை உமக்கே ஆமென் பரிகாரியே எனக்காய் பலியானீரே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ரபாது ரபாதலபா ஓ ஷபதுடம கதர கந்துரதலபா ஓ ரிகதலங்கதர கதுரதலபகபா ஓ ரிம கந்தர கந்துர பௌதரபா அப்படியே வாய்களை திறந்து ஓ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தில் அப்படியே நிரம்பி அந்நிய பாஷையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க ஓ ரிம மகபதுடபா ஓ ரிகதலங்கதர கதுரா ஓ ரிம மகதுரபதடங்கதரா ஓ ஷபாதுடபத லங்கரா ஓ ரிம்ம கபாதுட தரபா கபாதுரபா ரிம்ம கபாதுர பௌதலமா ஓ ஷகதுட தலமகந்துரு ஓ ரிம்ம கமாதுட பௌதரபா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஒரு புல்லின் மேல் ஓ பனித்துளி இறங்குவது போல உம்முடைய பிள்ளைகள் மேல இப்பொழுது இந்த ஆண்டவரே ஆராதனை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அபிஷேகம் நிரப்பட்டு உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை மூடட்டும்
மறைக்கட்டும். உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை மறைக்கட்டும். ஓ ரபாதாடா மாதாலா மகாதாரா ஓ ரிகாதா லகா துடா தலபா ரிபாபா பாபா கபா ஓ ஷகா துடா தல மகதரா கந்துரபா. ஹalleluya. ரத்தத்தை உயர்த்தி ஓ கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ glory glory glory. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளையே, அந்நிய பாஷையில கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுங்க. ஓ ரிகாந்தா லகாதுரு ஓ ஷபாது டபதரபா ஓ ரிகாதா லகந்தரா ரிமா தலமா கபா தடபா ரிகாதா ரகதுரபா. ஹalleluya ஹalleluya. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய அபிஷேக அக்னியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, அக்னியின் வல்லமை. ஓ glory. இந்த ஆலயத்தில் உம்மை ஆராதிக்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேக அக்னி வல்லமை இறங்குவதாக, மூடுவதாக. ஓ உம்முடைய ஓ பிரசன்னத்துக்கு முன்பதாக, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக பர்வதங்களோ மெழுகை போல உருகி போகும் அல்லவா. ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஓ அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா பர்வதங்களோ, எல்லா பர்வதங்களோ இப்பொழுது 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 கர்த்தருடைய அபிஷேக அக்னியின் வல்லமையினாலே ஓ அது உருகி போகட்டும், உருகி போகட்டும். ஹாலாமா கபாதா டாதாரா பாக்காதாரா கதுரா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரோ, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரோ. துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். சொல்லுங்க சமபூமியாவாய், சொல்லுங்க சமபூமியாவாய். ஓ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் எம்மாத்திரம் எம்மாத்திரம். தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ரபாமா ஹபாது டாதாலா கதாரா கதாரா ரீகாதாலா ஹந்து ராகதாரா. க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தருடைய மகிமை நிறைந்த, கிருபை நிறைந்த, வல்லமையுள்ள பிரசன்னத்தினால உடைய பிள்ளைகளை நீ நிரப்பி, உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை, ஆத்மாவை கர்த்தர் நீர் ஆண்டவரே உடைய வசனத்தை ஆண்டவரே தியானிக்க, உடைய வசனத்தின் மேலே வாஞ்சியோடு கூட ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நிற்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே மாலை வேளையிலும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே சபைக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ, ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ கர்த்தர் நீர் பேசும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமையான தேவதாசனை எங்கள் மத்தியில் கர்த்தர் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த சுத்திகரிப்பு நாட்களிலே 22வது நாளுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட இந்த வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் சாயங்கால வேளையில் நம்முடைய மத்தியில் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கவிருக்கிற அருமையான தேவதாசனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எனவே நம்முடைய சபைக்கு அநேக முறை கடந்து வந்து கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றின அருமையான பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி அருமையான தேவதாசனை நாம் சபையராக வரவேற்போமா. க்ளோரி க்ளோரி. அன்றாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால வேளையிலே இந்த சுத்திகரிப்பு நாட்களிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை மிகப்படுத்துவதற்கு தேவன் பாராட்டியிருக்கிற நல்ல வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அற்புதமான நாட்கள், தேவன் நம்ம கிருபையாக கொடுத்துருக்கிற விசேஷத்த நாட்கள். நாட்டில் விசேஷத்தை கொள்கிறவர்கள் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறார்கள் என்ற வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவன் இந்த 40 நாட்டில் நமக்கு கிருபையாக அந்த வருஷத்தின் கடைசியில் தந்திருக்கிறார். ஸோ நமக்கு விசேஷமான நாட்கள். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் பாடுகளும் சஞ்சலும் உண்டு. நம்ம நித்தியத்தில் கிறிஸ்துவோடு கூட செலவிட போகிறோம். ஆமென். ஒரு ட்ரைனிங் தான் அந்த பூமியில் ஆண்டவரோட சமூகத்தில் நேரத்தை செலவிடுவதற்கு தேவன் நம்ம பாராட்டுக்கிற அற்புதமான நேரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏன் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் என்று நாம் பார்க்கும்போது, ஆனால் யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என்னிடத்தில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கிறபடிக்கு நான் அதை சுத்தம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நாம் ஆல்ரெடி தேவனுக்கென்று கனி கொடுக்கிறபடினால
ஒரு குறிப்பிட்ட அளவு தேவனுக்காக நம்ம பயன்படுத்தப்படுகிறபடினாலே, தேவனுக்காக நம்ம வாழ்கிறபடினாலே, தேவனுடைய கரத்திலேயே நம்ம பயன்படுத்தப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட்டு வருகிறபடினாலே, இன்னும் அதனுடைய அந்த பர்சன்டேஜ் சொல்கிறோம்ல, 80 மார்க் வாங்கினா 90 மார்க், 90 மார்க் வாங்கினா 95, அப்படி அதனுடைய அந்த சதவிகிதத்தை அதிகரிக்கும்படியாக தேவன் விருப்பம் கொள்கிறார். ஆமென். இது இயேசுவே சொன்னார். ஆமென். என்னிடத்தில் கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நான் அதை என்ன செய்யட்டும், சுத்தம் பண்ணட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இந்த நாட்டில் நம்ம சுத்தம் பண்ண என்ன ஆகும்னா, நாம் இன்னும் கர்த்தருக்காக அதிக கனிகளை கொடுக்கத்தக்கல மாறி விடுவோம். ஹல்லேலூயா. இந்த தென்னை மரத்தில் பாருங்கள், இந்த எப்பவுமே சொல்லுகிற ஓமைகள், தென்னை மரம் பாருங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை அது கொண்டு வந்து சில எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஓலைகள்லாம் வெட்டி போட்டுருவாங்க. எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த தென்னை கொலையெல்லாம் வேஸ்டாக எடுத்து போட்டுருவாங்க. அடுத்த 1 மாதத்துக்குள்ளே பாருங்கள், நல்லா அந்த இருக்கிற வருகிற அந்த கனிகள் விசேஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓலைகள்லாம் பாருங்கள், அந்த பூமியிலேருந்து எடுக்கிற அந்த நீரெல்லாம் அது தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓலைகள்லாம் வெட்டி போட்ட பிறகு அந்த மொத்த ஸ்ட்ரென்த்தும் பாருங்கள், புதிதாக வளர்கிற அந்த இளநீருக்கு போய் சேர்க்கிறபடினால அது நல்லா புஷ்டியாக செழுமையாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஸோ தேவன் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்கள் இன்னும் நம்ம அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதான் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த நாட்டிலும் இந்த பலிபீடத்தில் நிற்பதற்கு தேவன் பாராட்டி வருகிற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழ்த்தின கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து கர்த்தர் கூட பேசுவார். இன்று தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் அல்லது தெய்வீக அழகு. ஹல்லேலூயா. ஒரு டிவைன் பியூட்டி, தெய்வீக அழகு உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். மோசே பிறந்தான், தாய்க்கும் தகப்பனுக்கும் மாம்சத்தின்படி பிறந்தான். பட் நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே ஆவினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய வசனத்தால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அவருடைய கிருபையினால மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஸோ மறுபடியும் பிறந்திருக்கிற நமக்குள்ளே ஒரு டிவைன் பியூட்டி அல்லது தெய்வீக சௌந்தரியம், திவ்ய சௌந்தரியம் நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தெய்வீக அழகுல நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பின் நாட்கள் நம்ம என்ன செய்யும் என்று சொன்னால், நமக்குள்ள இருக்க அந்த கிறிஸ்துவனுடைய அழகை அதை இன்னும் அது அதிகரித்து நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றிவிடும். ஸோ அக்காலத்தில் மோசே பிறந்து அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கிற இயேசு அவர் பூரண அழகுள்ளவர். சொல்லுங்க, இயேசு பூரண அழகுள்ளவர். அப்போ நாமளும் பூரண அழகுள்ளவர்கள். ஸ்தோத்திரம். அந்த ரூபவதி, பெரியமே ரூபவதியை உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள் என்று சங்கீதத்தில் வசனம் இருக்கிறது. மணவாட்டி சபை இன்னர் மேன்ல பூர்ண மகிமை உள்ளவள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம சுத்திகரிக்கப்பட அந்த தெய்வீக அழகுல, அந்த திவ்ய அழகுல, திவ்ய சௌந்தரியத்தில் நம் நாளுக்கு நாள் கிறிஸ்துவ போல மறுபமாக்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை எங்கள் பலிபீடத்தில் வந்து கொண்டே இருக்குது. அந்த வார்த்தை நம்ம சுத்திகரிக்க நம்மையே அறியாமல் நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக அந்த கிறிஸ்துவனுடைய அழகு, அந்த கிறிஸ்துவ சுபாவங்கள் நமக்குள் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மோடு பேசுகிற பொழுது சத்தியம் நம்மளை இயேசுவை போல மாற்றும், கிறிஸ்துவ போல மாற்றும். அது சுபாவம் உள்ளவர்களாய் நம்மளை நிச்சயமாக அதை மாற்றிவிடும். சரி, அப்போ இந்த மோசே எப்படிப்பட்டவன்? திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். திவ்ய சௌந்தரியம் உள்ளவன், அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள். அப்படியே வசனம் இருக்கல, யாத்திராவில் வாசிக்கும் போது அந்த பிள்ளை பெற்றோர் அந்த பிள்ளையை அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காலத்தில் மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் இருந்து 3 மாதம் அளவும் தகப்பன் வீட்டிலே அவன் வளர்க்கப்பட்டான். அவன் சரீரத்திலும் அழகுள்ளவனாக இருந்தான். அவன் பிறக்கிற பொழுது சரீரத்தில் அழகுள்ளவனாக இருந்தான். அவன் வளர்ந்து அந்த முச்செடி நடுவிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிற பொழுது அந்த அழைப்பை அவன் பெற்றுக்கொண்டு அந்த அழைப்பை தன்னை அர்ப்பணித்த பொழுது அவன் தெய்வீக அழகுள்ளவனாக மாறிவிட்டான். சில நேச்சுரலாகவே இந்த பூமியில் சரீரத்தில் சில அழகுள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, உலகத்திலும் இருக்கிறார்கள். பட் இந்த திவ்ய சௌந்தரியம் எப்பொழுது மனுஷனுக்குள்ள வருகிறது என்று சொன்னால், அந்த தேவனுடைய திட்டத்திற்கு, கொஞ்சம் சத்தியத்தை கவனிங்க, தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய சித்தத்துக்கு யார் தங்களை அர்ப்பணித்து அந்த தேவ திட்டத்தின்படி வாழ்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அப்போ திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்களாய் மாறி விடுகிறார்கள். ஆமென். இன்னைக்கு மெசேஜே அதுதான். நம்ம பிறந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். பட் தொடர்ந்து நம்ம தேவனுடைய சித்தத்திற்கு, அவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணித்து கொடுக்கிற பொழுது நம் வாழ்க்கை அந்த டிவைன் பியூட்டி, நமக்குள்ள அந்த தெய்வீக அழகு வந்து விடுகிறது. அது அந்த தெய்வீக அழகு பூர்ணப்பட்டு விடுகிறது. ஆமென். ஆம்பிளிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதில் வாசிக்கும் போது இந்த வசனம் எப்படி போடப்பட்டிருக்குதுன்னா, இந்த மோசே தேவனுடைய பார்வையில் மிகவும் அழகுள்ளவனா அப்படி போட்டிருக்கு. தேவனுடைய பார்வையில் அழகுள்ளவன். ஆமென்.
ஸோ தேவன் பார்க்கிற பொழுது அவன் அழகுள்ள பிள்ளையா பார்த்தான். ஏன்னு சொன்னால் இந்த பிள்ளை மேலே ஒரு காட்ஸ் பிளான் இருக்குது, இந்த பிள்ளை மேலே தேவ திட்டம் இருக்குது. குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த மோசே வளர்ந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி, அந்த உடன்படிக்கையின்படி கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை அவன் விடுவிக்க போகிறான். ஆமென். எகிப்தின் அடிமந்தத்திலிருந்து, அந்த பார்வோட கரத்திலிருந்து இந்த மோசேயின் மூலமாக ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை கர்த்தர் அப்படி திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக ஒரு தீர்க்கதரிசியாக பார்த்து சந்தோஷப்பட்டாராம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்தது நோக்கம் என்ன? ஏதோ ஒரு பிளானை வச்சு நம்மளை பார்க்குறார். மோசையை பார்த்தது போல, கிதியோனை பார்த்தது போல, தாவீதை பார்த்தது போல, தம்முடைய அப்போஸ்தலர் சீசர்களை பார்த்தது போல உங்களை என்னையும் ரட்சித்த நோக்கம் ஏதோ ஒரு திவ்ய திட்டத்தை வைத்து, நோக்கத்தை வைத்து கர்த்தர் நம்மளை திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்களாய் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஓட்டத்தில் வந்துட்டாலே நம் அந்த தெய்வீக அழகுள்ளவர்களாய் மாறி விடுகிறோம். வந்துட்டீங்க, ஹல்லேலூயா. சபைக்குள்ள வந்துட்டீங்க, நீங்களே நானும் வந்துட்டோம். கர்த்தர் கிருபையை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் முன்னேறி, அவருடைய கிருபையில முன்னேறி தேவ சித்தத்தை செய்ய 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 நம்ம திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ சுயமாய் வாழாமல், உலகத்திற்காய் வாழாமல், சுய நோக்கத்திற்காக வாழாமல், சுய இஷ்டத்தின்படி வாழாமல், தேவ நோக்கத்துக்காக வாழுகிற பிள்ளைகள் திவ்ய அழகுள்ளவர்கள். மறுபடியும் சொல்கிறேன், சுயமாக வாழாமல், இந்த உலகத்துக்காக வாழாமல், உலகத்துக்கிற பாவங்களுக்காக வாழாமல், கர்த்தருக்காக, அவருடைய சித்தத்திற்காக, அவருடைய நோக்கத்திற்காக வாழ தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், அந்த வழியில் ட்ராவல் பண்ணுகிற பிள்ளைகள் தெய்வீக அழகு உள்ளவர்கள். ஸோ இந்த காலை சாயங்கால வேளையில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய வழியில் எங்களை என்ன செய்யுங்க? நடத்துங்க. உங்கள் திட்டத்தின்படி எங்களை என்ன செய்யுங்க? நடத்துங்க. உங்கள் சித்தம் இல்லாத ஒன்று நாங்கள் செய்யாதபடிக்கு உங்கள் சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்காண்டவரே என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நாம் இந்த வாழ்க்கை கடந்து போவது நமக்கு தெய்வீக அழகை கொண்டு வரும். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் பாருங்க, தான் சுய சித்தம் செய்ய வரவில்லை, பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன்னு சொன்ன யோவான் சுவிசேஷ புஸ்தகம் முழுவதும் தேவன் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை, அந்த வசனத்தை அனல் பண்ண, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். இந்த நாட்டில் அதை ரொம்ப கவனிக்கணும். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் ரொம்ப முக்கியம் இல்லை. இன்னைக்கு 2024 இந்த கடைசி நாட்களில் உலகம் அவரவர்களுக்கு என்ன சித்தமோ அதை என்ன செய்கிறாங்க? தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஜீசஸ் நம்ம ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அன்பின் தகப்பன் எனக்கு சித்தமானதை என்ன செய்யலை? தேடலை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குல்ல, ஒரு மாதத்துக்கு 31 நாட்கள் இருக்குது. நம்ம எதை தேடுகிறோம்? ஒவ்வொரு நாள் நம்ம எதையும் தேடுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ எனக்கு சித்தமானதை என்ன செய்யலை? தேடலை. அப்போ ஒரு டெடிகேஷன் கொண்ட ஆண்டவரே, எனக்கு சித்தமானதை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. உமக்கு சித்தமானதை நான் தேடணும். என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன்னு ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்குறார். விசேஷமான சாட்சி. ஸோ நம்ம வாழ்க்கைக்கு மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. நம்ம எல்லா காரியங்களுக்கும் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை என்ன செய்கிறேன்? தேடுகிறேன் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுக்க. அதான் கல்வாரி சொல்ல ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரம் விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கபடி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கிடதுன்னு சொல்லி கடைசி கல்வாரி சிலுவையிலும் கூட அந்த பிதாவின் சித்தத்துக்கு அவர் தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்க்கையை அங்கே ஒப்பு கொடுக்கிறதே நம்ம பார்க்க முடிகிறது. ஆமே. பொதுவாக சுய சித்தம் செய்கிற பொழுது வாழ்க்கையில் சமாதானம் கெட்டு போகுது. பார்த்த வரைக்கும் சுய சித்தம் செய்கிற பொழுது, நாமளாக சுயமாக சில காரியத்தை செய்கிற பொழுது அங்கே தேவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. லோத்து ஒரு சாட்சி, சவுல் ஒரு சாட்சி, பைபிளுக்கு அநேக விழுந்து போன தேவதாசர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சுய சித்தம் செய்யாமல் கொஞ்சம் தாவீது போல கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்து நாம் ஜெபித்து காரியங்களை செய்கிற பொழுது மிகப்பெரிய சமாதானம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமே. சின்ன காரியம் வந்தாலும் பெரிய காரியம் வந்தாலும் தெய்வ சமூகத்தில் ஜபித்து நம்ம தெய்வ சித்தத்தினுடைய அந்த கைடன்ஸை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை நம்ம செய்கிற பொழுது நிச்சயமாக பெரிய சமாதானம் இருக்கும். ஆமேன். கர்த்தர் நமக்காக காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த உலகத்தில் சரீரத்தில் சௌந்தரியம் உள்ள அநேகர் உண்டு, வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் திவ்ய சௌந்தரியம் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவ திட்டத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர், தேவனுடைய சித்தத்தை செய்ய தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறவர்கள் இந்த தெய்வீக அழகு உள்ளவர்களாக, இந்த தெய்வீக அழகு உள்ளவர்களாக அவள் மாறி விடுகிறார்கள். ஆமே. இப்போ நீங்களும் நானும் என்ன அழகை பெற்றுக்கொள்ளணும்? திவ்ய சௌந்தரியத்தை பெற்றுக்கொள்ளணும். எப்போ திவ்ய சௌந்தரியம் பெற்றுக்கொள்வோம்? எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு இஷ்டமானதை நான் செய்யாமல்,
எனக்கு இஷ்டமானது நான் பேசாமல் என் ஆண்டவருக்கு பிரியம் என்னது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களிலும் அப்படி சூஸ் பண்ணி நம்ம காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நம்ம மேலே ஒரு டிவைன் அந்த தெய்வீக அழகு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி வாழ ஒப்பு கொடுத்துட்டாலே அந்த அழகு தானாக உங்களுக்கு மெருகேறிட்டே இருக்கும், பார்த்தாலே தெரியும். பிரைஸ் எல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே தேவன் விசேஷத்த கிருபை கண்டிப்பாக கர்த்தர் வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமே. பைபிள் நிறைய அப்படி பேர் சரீரத்தில் நிறையா சௌந்தரியமுள்ளவர்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் சரீரத்தில் சௌந்தரியமுள்ளவர்களாக இருந்தாங்க? யோசேப்பு, தாவீது சௌந்தரியமுள்ளவனாக இருந்தான். அவன் சரீரத்திலும் சௌந்தரியமுள்ளவனாக இருந்தான், இருதயத்திலும் சௌந்தரியமுள்ளவனாக இருந்தான். யோசேப்பு சரீரத்திலும் அழகுள்ளவனாக இருந்தான், இருதயத்திலும் அழகுள்ளவனாக இருந்தான். தாவீதுடைய பிள்ளை அப்சலோம் சௌந்தரியம், சரீரத்தில் சௌந்தரியம் உள்ளவன், இருதயத்தில் லூசிபர். அவன் இருதயத்தில் லூசிபர். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று வாசித்து பாருங்க, 2 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சி கொள்ளப்பட்டவனும் இல்லை. பைபிள் சொல்லுது பாருங்க, அவனை போல அந்த தேசத்தில் அழகுள்ள யாரும் இல்லை. தாவீதின் பிள்ளை, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன், தேவசித்தம் செய்கிறவர், மிகப்பெரிய தேவதாசன். அவனுடைய பிள்ளை பாருங்க சௌந்தரியம் உள்ளவன், மெச்சி கொள்ளப்படத்தக்க, அவனை போல யாரும் இல்லை. அடுத்த வருஷம் தொடர்ந்து வாசிக்கும் போது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தாலை மட்டும் அவனுக்குள்ள ஒரு பழுதும் இல்லையா. அப்போ அப்படி ஒரு பூர்ண அழகு, மிஸ் இந்தியாவில் மிஸ் வேர்ல்டு மாதிரி அவன் அவ்வளோ அழகுள்ளவனாக அப்சலோம் இருந்திருக்கிறான். தாவீதின் பிள்ளை சரீரத்தில் அப்படி அழகுள்ளவனாக இருந்திருக்கிறான். பட் அவன் ஆவியில் இருதயத்தில் வேறு ஸ்பிரிட்டில் அவன் இருந்துட்டான். ஆமேன். லூசிபருக்கு அடையாளமாக அந்த தகப்பனுடைய சிங்காசனத்தை பிடித்து கொள்வதற்கு தந்திரமாக திட்டம் பண்ணி வஞ்சிக்கிற சில காரியங்களை செய்து தகப்பனுடைய பர்மிஷன் இல்லாமல் அப்படி தனக்குத்தானே சில ஆசைகளை அவன் சம்பாதித்து தன்னைத்தானே அபிஷேகம் பண்ணி கொண்டு அவன் ராஜாவாக மாறிவிட்டான். ஆமேன். இதில் பரலோகத்தில் லூசிபருக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு கேரக்டர். ஹல்லேலூயா. சரீரத்தில் அழகுள்ளவன், ஆனால் அவனுடைய இருதயம் அழகுள்ளது அல்ல. ஆனால் யோசேப்பு சரீரத்திலும் அழகுள்ளவன், இருதயத்திலும் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடி என் தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது எப்படி என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடி போனவன் யோசேப்பு சரீரத்திலும் அழகுள்ளவன், இருதயத்திலும் அழகுள்ளவன். ஹல்லேலூயா. அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். யோசேப்பு திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை ஒரு யோசேப்பு போல வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தில் ஒரு பக்கம் அழகுள்ளா இருக்கிறோம், இருந்துட்டு போகட்டும். மறுபக்கம் நம்முடைய இருதயத்தில் அப்படி பாவத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகள், தேவசுத்தம் செய்வதற்கு நாம் அர்ப்பணிக்கிற பொழுது அந்த தெய்வீக சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளாய் நாம் மாறி விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோசேப்பு சரீரத்திலும் அழகுள்ளவன், இருதயத்திலும் அழகுள்ளவன். தாவீது சரீரத்திலும் சௌந்தரியம் உள்ளவன், இருதயத்திலும் அவன் தேவனுக்காக தேவசித்தம் செய்வது தன்னை அர்ப்பணித்திருந்தவன். ஆமே. அதே போல் அவன் பிள்ளை சாலமோன் பாருங்க, 1 ராஜாக்கள் புத்தகம் 4:29 சொல்லுகிறது, சாலமோனுக்கு கர்த்தர் மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் தந்திருந்தார். மிகுதியான ஞானம். அவனுக்கு ஈடாக அவனை போல ஞானம் உள்ளவர்கள் அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ்வளோ பெரிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருந்தான் அந்த சாலமோன் ராஜாவுக்கு. பட் அவன் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணான். பட் அவன் ஞானம் அவனுக்கு பிரயோஜனப்படலை. ஒரு உலகம் முழுது மாதமாக்கி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஞானம் அவன் உபதேசம் பண்ணுகிறான் ஞானத்தை குறித்து. பட் அவன் பெற்றுக்கொண்ட ஞானம் அவன் ஆத்தும ரட்சிப்புக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய் அவன் சரியாக பயன்படுத்திக்கலாமல் போயிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நம்ம கவனிக்க வேண்டிய சத்தியங்கள். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கவனக்குறைவு. சாலமோனுக்கு கவனக்குறைவு. பெற்றுக்கொண்ட ஞானத்தில் கொஞ்சம் அவன் கவனமாக இருந்திருந்து தன் தகப்பன் தாவீதை போல தான் முடிவு பரிந்தும் தேவசித்தம் செய்வதற்கு அவன் அர்ப்பணித்திருந்தால் எவ்வளவு ஆஸ்வாதமாக இருந்திருக்கும். பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஞானத்தை பயன்படுத்தி கடைசி நாட்களில் அவன் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தபடினாலே அவன் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஸோ அவன் சரீரத்தில் அவ்வளோ அழகு இருந்தான், விசேஷ ஞானத்தையும் பெற்றிருந்தான். அதை காத்துக்கொள்வதற்கு அவன் கவனக்குறைவாக இருந்தபடினாலே அந்த ஞானம் அவனை விட்டு எடுபட்டு போனது. அவன் பெற்றுக்கொண்ட ஞானம் அவன் ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவில்லாமல் போய்விட்டது, பயன்படாமல் போய்விட்டது, அது வீணாய் போய்விட்டது. கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கப்படுகிற நாம் அந்த ஆசீர்வாதம் அந்த கிருபைகளை கர்த்தருக்காகவே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மரண பரியந்தம் கர்த்தருக்காகவே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜீவன் பரியந்தம் கர்த்தருக்காகவே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சதல மட்டும் நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கவனக்குறைவு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும் ஆவிக்குற வாழ்க்கையில். சமைக்கிறீங்களா சகோதரிங்க? கொஞ்சம் கவனக்குறைவா
சமைச்சு என்ன ஆகிடும், கடுகு எண்ணெயில் கடுகு போடும்போது கண்ணில் போட்டுருவோம்ல, கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் அது நமக்கு டேமேஜ் உண்டு பண்ணிடும். ஸோ அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிடும் சின்ன சின்ன ஸ்தோத்திரம் அந்த பலவீனங்கள் கவனக்குறைவுகள் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பிரைஸ் எல்லாம். அதனால் மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் கவனமாக தேவன் கொடுத்துருக்கிற அந்த திவ்ய சமுதிரத்தில் வளர்ந்து பிறகு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அதனால தான் ஜெயம் எடுத்து ஓடுகிற கர்த்தருடைய தாசன் நம்ம வாழ்க்கையில் ரோல் மாடலாக வைக்கணும். கடைசி நாட்களில் நட்சத்திரங்களோ பிரகாசிக்கிற நட்சத்திரத்தில் 1/3 ஸ்தோத்திரம் சத்ருவான் என்ன செய்கிறான், கீழே விலை பண்ணுகிறான்னு சொல்லி வெளிப்படையான விசேஷத்தில் வசனம் இருக்கிறது. அதனால் விழுந்து போகிற ஊழியர்கள் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா அது வசனம் சொல்லுகிறது, நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிற ஸ்தோத்திரம் அந்த நட்சத்திரங்களை 1/3 அந்த சர்ப்பமானது என்ன பண்ணுது, கீழே விலை தள்ளிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் விட்டு விலகிட்டு ஜெயமாய் ஓடுகிற அந்த தேவதாசனை கண்முன் வைத்து நம்ம ஓடி ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சாமிச்சோதன் அங்கிள் பாருங்க, ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார்ல. நான் கேள்வி பார்த்தேன், அவர் கவனிச்சிட்டே வருவேன். ஃபாரின் வெளிதேசத்தில் ஒழித்து முடிச்சுட்டு சென்னை வந்துட்டு சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்ரீலங்கா போயிட்டு 3 நாள் ஒழித்து முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜீவன் போயிட்டு நம்ம தானே வெளிதேசம் ஒழித்து முடிச்சுட்டு மறுபடியும் சென்னை வந்து சென்னை ஒழித்து முடிச்சுட்டு அகைன் ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கே ஒரு 3 நாட்கள் மிகப்பெரிய மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து தான் அவர் ஜீவன் பிரிந்தது. ஹல்லேலூயா. தன் கடைசி நாள் வரைக்கும் தன் ஓட்டத்தை ஓடி முடியும், தேவனுக்காக பயன்பட்ட பாத்திரம். ஆமென். அதனால் ஜெயித்து ஓடுகிற ஜெயமுள்ள ஜெயம் பெற்று வாழ்கிற இப்படிப்பட்ட பிரகாசிக்க நட்சத்திரங்களை நாம் கண்முன் வைத்து நம்ம வாழ்க்கை ஓட்டமாய் ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்போ மோசே பிறந்தவன், அவன் சரீரத்தில் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். அது மாத்திரமல்ல, தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது இந்த இஸ்ரவேலை மீட்டெடுப்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ஊழியத்தை செய்ய அவன் புறப்பட்டு போன பொழுது அவன் திவ்ய சௌந்தரியம் பூரணப்பட்டது. அதில் அவனுக்கு அழகாக அவன் பயன்படுத்தப்பட்டான். ஆமென். சரி, இன்னொரு சத்தியத்தை பாருங்கள், அந்த அப்படி எப்படி வச்சுக்கோங்க. நியூ டெஸ்ட்மெண்ட் நாம் வந்துடுவோம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனிப்பார். கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்டவர்? பூரண அழகுள்ளவர். இயேசு கிறிஸ்து பூரண அழகுள்ளவர். தான் சுயசித்தம் செய்யாமல், தனக்கு சித்தமானதை தேடாமல், பிதாவின் சித்தம் செய்வதற்கு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். தன் மரணப்பரியந்தம் பிதாவின் சித்தம் செய்தவர். அதனால் பூர்ண அழகுள்ளவர். அவரை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் 2 காரியம் இருக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான அப்போஸ்தலராக இருக்கிறார், மறுபக்கம் ஒரு பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். ஸோ அப்போஸ்தலர்கள் அது ஒரு தெய்வீக அழகை குறிக்கிறது. பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற அந்த ஒரு காரியமும் தெய்வீக அந்த சௌந்தரியத்தை அது குறிப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படிப்பட்ட தெய்வீக அழகுள்ள அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்படி திவ்ய சௌந்தரியம் உள்ள பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஸோ இன்றைக்கு செய்தியில் அந்த பிரதான ஆசாரியனுக்குள்ளே காணப்படுகிற சில தெய்வீக சுபாவங்கள், சில தெய்வீக அந்த சுபாவங்களை நாம் தியானித்து அது நமக்குள்ளே வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபித்து கடந்து போகிறோம். ஆமென். பிரதான ஆசாரியனுக்குள் காணப்படுகிற அந்த திவ்ய சௌந்தரியம், அந்த தெய்வீக அழகு இன்னதென்று வேதத்தில் அநேக சத்தியம் இருக்குது. ஒரு 3 சத்தியத்தை மாத்திரம் இந்த சாயங்கால வேளையில் நம்ம தியானித்து இந்த கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிற அந்த திவ்ய சௌந்தரியம் அல்லது ஒரு பிரதான ஆசாரியனுக்குள் காணப்படுகிற அந்த தெய்வீக அழகு இன்னதென்று வேத வசனத்தில் கொஞ்சம் நம்ம சில சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொண்டு ஜெபித்து நம்ம கடந்து போகிறோம். இப்போ வாசிங்க அது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கும். அவர் பிரதான ஆசாரியாக இருக்கிறார். அவர் விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்முடைய எல்லா பாவத்தையும் கழுவி சுத்திகரித்து தேவன் நம்ம பிதாவுக்கு முன்பதாக ராஜாக்களாக ஆசாரிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி நமக்கு இருக்கா இல்லையா? ஆமே. ஜெபமணி பிசாசை துரத்துறமா இல்லையா? ஹல்லேலூயா. ஜெபமணி வியாதி சுகமாகதா இல்லையா? ஆமே. நம்ம வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் உண்டு, நம்ம ஜெபத்துக்கு ஒரு அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்துக்கு வானத்திலும் இயேசுவை மேலே வானத்திலும் கீழே போகல எனக்கு
அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினால போய் பிசாசுல துரத்துங்க, என் நாமத்தில் வியாதியை சுகமாக்குங்க, என் நாமத்தில் பிரசங்கம் பண்ணுங்க, சகல ஜாதியினர் சீஷராக்கள்னு சொல்லி இயேசு தம்முடைய நாமத்தை நமக்கு வைத்து விட்டு போய்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமம் விலையேறப்பட்ட நாமம். அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது அங்கே ஆவிக்குரிய அத்தாரிட்டி வெளிப்படுகிறது, ஆவிக்குரிய அதிகாரங்கள் வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தேவன் நம்ம பிதாவாக தேவனுக்கு முன்பதாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். ஒரு பக்கம் ஒரு பிரதான ஆசாரியர், திவ்ய சௌந்தரியம் உள்ளவர், நம்மையும் அவரை போலவே ஆசாரியர்களாக திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அந்த பிரதான ஆசாரியனுக்குள் இருக்கிற சுபாவம் என்ன, எது அவருக்குள் அந்த அழகை கொண்டு வந்தது என்று சொன்னால், இப்போ வாசிங்க முதல் சத்தியம், எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை நியமிக்கப்பட்டார். பிரதான ஆசாரியன் முதல் பைபிள் யார்? முதல் பிரதான ஆசாரியன் மெல்கிசேதேக். ஆதியாகமத்தில், யாத்திராகமத்தில் ஆரோன். ஆமென். ஆதியாகமத்தில் மெல்கிசேதேக், அது ஆசாரியனுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரன் யாத்திராகமத்தில் மோசையோட அண்ணன் ஆரோன் தான் முதலாவது பிரதான ஆசிரியராக அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் பயன்படுத்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த பிரதான ஆசிரியர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக நின்று ஜனங்களுடைய பாவங்களுக்காக அந்த ஆசிரியர் கூடாரத்துக்குள் பிரவேசித்து ஆடுகளை அந்த ஏற்கனவே சொல்ல அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை, அந்த மிருகத்தை ரத்தத்தை கொண்டு போய் அந்த பலிபத்தில் தெளித்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்றாடுகிற, பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியனாக அவன் நியமிக்கப்பட்டான். ஆமே. அந்த ஆரோனுடைய டியூட்டி என்னன்னா, ஜனங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக அந்த மகா பரிசுத்தத்துக்குள் வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசித்து ஜனங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்புக்காக மன்றாடி பரிந்து பேசி தம் ஜனத்தை அவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் இயேசுவும் செய்தார். அல்லேலூயா. ஸோ பிரதான ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஜனங்களுக்காக, ஜனத்துடைய பாவ மன்னிப்பிற்காக அவன் காணிக்கைகளையும் பலிகளையும் தேவ சமூகத்தில் அவன் செலுத்த வேண்டும். ஆமென். ஆரோன் செலுத்தினாரா? காணிக்கைகளையும் பலிகளையும் அவன் ஆசிரியர் கையில் கொடுப்பாங்க. அவன் கொண்டு என்ன தேவ சமூகத்தில் அது ஜெபிப்பார். இயேசு கிறிஸ்து காணிக்கை செலுத்தினாரா? வேற சொல்கிறீங்க? தண்ணியே எங்கே இருக்கு அந்த வசனம்? எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்றைக்கி இதுதான் மனன வசனம். இந்த வசனம் மனப்பாட வசனம். இன்றைக்கி மெசேஜோட ரேமா வார்த்தை இதுதான், முக்கியமான மைய வசனம். கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். எல்லாம் வாசிங்க. கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக கொடுத்து நம்மை அன்பு கொடுத்து போல நீங்களும் அன்பிலேயே. சரிதான் மனப்பாட வசனம் இந்த செய்தி. கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறத போல நீங்கள் எப்படி செய்யுங்க? அதே போல அன்பிலே நடந்து கொள்ள. உங்கள் வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே கிறிஸ்துவ போல தன்னையே காணிக்கையாகவும் தன்னையே பலியாகவும் ஒப்பு கொடுத்து என்ன செய்யுங்க? அன்பில் நடந்து கொள்ளுங்க. அப்படியே நடக்கிறோம். எவ்வளோ பேர் வம்பு பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் சண்டை போடுறாங்க. தன்னையே காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் அன்பு போல நீங்கள் உங்கள் வாழ்க்கை நிலைகளுக்குள் அப்படிப்பட்ட தெய்வீக அன்புள்ளவர்களாக, அந்த தெய்வீக அன்பு தான் திவ்ய சௌந்தரியத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த தெய்வீக அன்பு தான் திவ்யமான அழகை கொண்டு வருகிறது. உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை அலங்கரிப்பது இந்த தெய்வீக அன்பு. தன்னையே காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது, தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு நீதிமான அல்ல ஒரு பாவியை நேசிப்பது தெய்வீக அழகை கொண்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாவிகளாக நமக்காக அக்கிரமம் செய்த பாவத்தில் மரித்து போயிருந்த நமக்காக தன்னையே காணிக்காமல் பலியாகவும் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை நேசித்தது போல, நமக்கு அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அதே அன்பு எங்கள் குடும்பத்துக்குள்ளே வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் நான் கடந்த வாரம் வாசிட்டு இருக்கும்போது ஒரு காத்து எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தா. பாவியினுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, ஒரு தேவ பிள்ளையுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு ஒரு சத்தியத்தை ஆண்டு அழகாக கற்றுக் கொடுத்த இந்த வசனத்துக்கு இணையாக. ஸோ கிறிஸ்துக்கென்று ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது, பைபிளுக்கென்று ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் ஸ்டைல் இருக்குது. அதே போல் பாவிகளுக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால்
உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்கள். இந்த வசனத்துல பாருங்க, ரெண்டு காரியம் இருக்கு. உங்களை சிநேகிக்கல, நீங்க சிநேகிச்சுன்னா உங்களுக்கு பலன் இல்லைங்கிறார் ஆண்டவர். ஏன்னா பாவியோட ஸ்டாண்டர்ட் என்ன? ஒரு பாவியும் கூட இன்னொரு பாவி என்ன செய்யறான், அதான் அவனோட ஸ்டாண்டர்ட். நல்லா கவனிங்க, பைபிள் ஸ்டாண்டர்டு வேற, கிறிஸ்துவ ஸ்டாண்டர்ட் லைஃபே வேற, கிறிஸ்டியனோட லைஃப் ஸ்டைலே வேற. ஒரு பாவியும் இன்னொரு பாவி என்ன செய்கிறான், சிநேகிக்கிறான். அப்போ நீங்களும் உங்களை சிநேகிக்கல, நீங்கள் சிநேகிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பாவியோட ஸ்டாண்டர்டுக்குள்ள என்ன பண்ணுறீங்க, இது வரைக்கும் இருக்கிறீங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்த வசனம் 33 வசனம். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளுக்கு செய்கிறாங்களே, நீ 100 ரூபா மொய் எழுதுறேன், நான் 100 ரூபா மொய் எழுதுறேன். ஆமே, நீ ஒரு டீ வாங்கி கொடுத்தா நான் ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன், நீ ஒரு பிரியாணி கொடுத்தா நான் ஒரு பிரியாணி கொடுக்குறேன். தோத்துறா, நீ எது செஞ்சாலும் நானும் அதை செய்கிறேன், திருப்பி செய்கிறேன், முடிஞ்சு போச்சு. இது பாவியோட ஸ்டாண்டர்டு. இயேசு சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஆமே, இது பாவிகள் செய்வது, இது பாவிகளோட ஸ்டாண்டர்டாக இருக்குது. நீங்கள் என்ன விசேஷமாக செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஆமே, நம்ம ஸ்டாண்டர்டை பாருங்க. நம்ம ஸ்டாண்டர்ட், நன்மை செஞ்சால் நன்மை செய்கிறோம், ஒருத்தர் ப்ரைஸாக சொன்னால் ப்ரைஸாக சொல்கிறோம், நம்ம விஷ் பண்ணால் விஷ் பண்ணுறோம், நமக்கு நன்மை செஞ்சால் நாம் நன்மை செய்கிறோம். அப்போ அது யாரோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒரு பாவியோட ஸ்டாண்டர்ட் அது. அப்போ நாம் யார்? ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன? நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 34. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தா உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு என்ன செய்யறாங்க? அப்பா நீ ஒன்றும் விசேஷமா செய்யலப்பாங்கிறார். பாவி தான் ஒரு பாவி கடன் கொடுக்க என்ன பண்ணீங்க, திரும்பி வாங்கிக்கிறான். பட் நீ என்ன பண்ணிட்ட, அதோட அந்த ஸ்டாண்டர்ட் தான் நிற்கிறியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றாரு. ஆச்சரியமாக இருந்தது. ஆமே, அப்போ தேவன் நம்மளை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு பாவியை கூட நன்மை செய்கிறான், ஒரு பாவி கூட தன்னை சிநேகிக்கிறவனை சிநேகிக்கிறான், ஒரு பாவி கூட இன்னொரு பாவிக்கு என்ன செய்கிறான், கடன் கொடுக்கிறான். பட் நீங்களோ, என்னோட பிள்ளைகளாக நீங்களோ, அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகி, உங்கள் சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் சத்துருக்களுக்கு கடன் கொடுங்கள். சே, இதுதான் பைபிள் ஸ்டாண்டர்ட். ஆமே, இதுதான் பைபிள் ஸ்டாண்டர்ட். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. உங்கள் வீட்டாரே, இப்போ வீட்டாருக்குள்ள சில சத்துருக்கள் இருக்கலாம், மேபி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், கர்த்தரோட அன்பு விட்டு தூரமாக இருக்கலாம். நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. பாவின்னு சொல்கிறதுனால ஒரு பாவி மனம் திரும்பவே மாட்டான். உங்களை என்ன பார்த்து இயேசு பாவின்னு சொல்லியிருந்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீங்களா? கர்த்தருடைய சபைக்கு வந்திருப்பீங்களா? சாகிற வரைக்கும் நீ பாவின்னு சொல்லியிருந்தா நான் மீட்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில பேர் அப்படியே பழகிட்டாங்க, பாவினே சொல்லிட்டு இருப்பான். தவறு, அது நாம் செய்யக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ரட்சிப்பா. ஆமே, இன்னைக்கு வேணா பாவியாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து நன்கு ஒருத்தர் சந்திக்கிற பொழுது அவள் மீட்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாவிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அவனும் கடனை கொடுக்கிறான், அவனும் தன்னை சிநேகிக்கிறான், அவனும் என்ன செய்கிறான், நன்மை செய்கிறான். அவனை நன்மை செஞ்சு அவனும் நன்மை செய்கிறான். இப்போ கர்த்தர் பைபிளோட ஸ்டாண்டர்ட் என்ன, கிறிஸ்டியனோட ஸ்டாண்டர்ட் என்னன்னா சத்துருக்களையும் சிநேகிப்பது, அவர்களுக்கும் நன்மை விசேஷமாக சொந்த வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆண்டி அங்கிள் மத்தியில் உறவுகள் மத்தியில் சிநேகிக்கிறமான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நன்மை செய்கிறோமான்னு செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை அவங்க நம்ம சிநேகிக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம கடமை நம்ம கரெக்டாக செய்யணும். ஆமே, சவுல் தாவீதை பகைத்தான், தாவீது சவுலை நேசித்தான் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. அவன் மரித்த போது தாவீது கண்ணீர் விட்டு அழுகிறான் பாருங்க. ஆமே, அதான் தெய்வீக அன்பு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு லைஃப் ஸ்டைல் வாங்க, அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள வாங்க என்று சொல்லி இயேசு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பாவிங்கிற ஸ்டாண்டர்ட் இருக்குது, பரிசேயனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு என்று ஒரு ஸ்டாண்டர்ட் கர்த்தர் வைத்திருக்கிறா. அதை நம்ம வருவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரம் செய்யும். அப்படி நம்ம வருகிற பொழுது வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் வாசிங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்களா உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அதான் அந்த திவ்ய சௌந்தரியம், தெய்வீக அழகு. எது தெய்வீக அழகு? நன்மை செய்வர்களுக்கே நன்மை செஞ்சால் தெய்வீக அழகு கிடையாது. பாவிகளுக்கே என்ன கடன் கொடுத்தவர்களே கடன் திருப்பி கொடுத்தா அது தெய்வீக அழகு கிடையாது. சத்துருக்களையும் சிநேகித்து அவர்களுக்கும் நன்மை செய்து, கிறிஸ்து நம்ம பாவியாக இருந்த பொழுது, நம்ம அக்கறத்தில் இருந்த பொழுது கர்த்தர் நம்மளை நேசித்து நம்மளுக்கு அன்பு கூர்ந்து நம்மளை மீட்டெடுத்தது போல, அப்படி பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் நேசித்து, அக்கிரமத்தில் இருக்கிற பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்து கிறிஸ்துவை அவளை தூக்கி விடுவதற்கு நம்ம பிரயாசப்படுவோம் என்று சொன்னால் நம்ம திவ்ய சௌந்தரியங்களை மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்டாண்டர்டான லைஃபுக்குள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எத்தனை சத்தியம் புரிஞ்சிச்சு? அதெல்லாம் எபேசியர் 5:2 மனன வசனம். ஆமென். கிறிஸ்து தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கம் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும்
அன்பிலே நடந்து கொள்ளுங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட், அதுதான் பைபிள் ஸ்டாண்டர்ட், கிறிஸ்டியானிட்டிய ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த லைஃப்க்கு நம்ம ஒப்பு கொடுக்குற பொழுது அந்த திவ்ய சௌந்தரியத்தில் நம்ம வளர்ந்து பெருக ஆரம்பித்து விடுவோம். ஆமென். ரோமர் 5:8 சொல்லுது, என்ன சொல்லுது? கிறிஸ்து ரோமர் 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஏன்? நாம் பாவியாக இருக்கும்போதே கிறிஸ்து எனக்காக மரித்தார். பாவிகளுக்காக ஜீவனை கொடுப்பது தான் பைபிள் ஸ்டாண்டர்ட். அப்படி நம்ம இருதயத்தை மாற்றினால்தான் குடும்பத்துக்குள்ளே ரட்சிப்பு கடந்து வரும். ஆமென். அப்போ நாம் கர்த்தர் நம்மளை நேசித்தது போல் நாம் இன்னொரு ஆத்மா நேசித்து தான் ஒரு ஆத்மா ரட்சிப்புகள் கடந்து வருவார்கள். அட்வைஸ் பண்ணுறதுனால அல்ல, உபதேசம் பண்ணுறதுனால அல்ல, பிரசங்கம் பண்ணுறதுனால அல்ல, அன்பு கூறுவதான் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். குடும்பத்தில் சரி யாரோ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உபதேசத்தினால் அல்ல, பிரசங்கத்தினால் அல்ல, ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அன்பு இல்லாமல் ஒரு உபதேசமான ரட்சிக்கப்பட மாட்டான். அன்பு இல்லாமல் பிரசங்கமான ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அன்போடு கூட நாம் கிறிஸ்து அன்புக்குள்ளே இருந்து நமக்கு அந்த காரியத்தை செய்கிற பொழுது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. ஏன்னா நாம் பாவிகளை இருக்கிற பொழுது கிறிஸ்து அன்பு தான் நம்ம ரட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கிறிஸ்து இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது, அன்பே பெரியது. விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, ஆனால் இதுக்கு எல்லாவற்றையும் விட அன்பே பெரியது. ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஆமென். ஒரு பாவி ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிச்சா? ஒரு பாவியினுடைய ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிச்சா? நன்மை செஞ்சா நன்மை செய்வான், கடன் கொடுத்தா திருப்பி கொடுப்பான், நமக்கு ஏதாச்சும் விஷ் பண்ணுவான்லாம் கண்டுக்காமல் போயிட்டே இருப்பான். இது ஒரு பாவியோட ஸ்டாண்டர்ட். நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன? என் சத்துருக்களையும் நான் சிநேகிப்பேன், என் இயேசுவை போல நான் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. என் இயேசுவை போல அன்பை. அதில் 2 விஷயம் இருக்குது. சத்துருக்களில் நான் பார்த்த வரைக்கும் 2 சத்துருக்கள் இருக்கிறான். ஒரு வகை சத்துருக்கள் அன்பு கூர்ந்தா ரசிக்கப்பட்டுறான், உணர்வடைந்து ரசிக்கப்பட்டுறான். இன்னொரு சத்துரு எவ்வளோ அன்பு கூர்ந்தாலும் இருத்தை கடினப்படுத்தி வாழ்ந்துட்டு இருப்பான். இப்படி 2 பேர் இருக்கிறான். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆனால் நாம் அன்பு கூறணும். ஆமே. இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிறான். வலது புறத்தில் ஒரு கல்லன் இருக்கிறான், இடது புறம் கல்லன் இருக்கிறான். 2 பேரும் கல்லன் தான். ஆனால் ஒரு கல்லன் உணர்வடைந்து ரசிக்கப்பட்டுட்டான். ஆனால் இன்னொரு கல்ல அந்த சூழ்நிலை இருத்தை கடினப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டான். இப்போ சத்துருக்கள் 2 பேர் இருக்கிறான். ஒரு சத்துரு அன்பு காட்டுகிற பொழுது அவன் உள்ளம் உருகி வடதபுற கடனை போல உணர்வடைந்து தேவ அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு கல்லன் இருக்கிறான். நீ எவ்வளோ நன்மை செய்யுங்க, எவ்வளோ அன்பு கூறுங்க, எத்தனை லட்சம் கொடுங்க, அது வேண்டாம் நமக்கு. அல்லேலூயா. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏசு 2 பேருக்கும் பேலன்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஒருவன் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரதேசி போய்விட்டான். இன்னொருவன் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டான், பாதாளத்தில் விழுந்து விட்டான். ஆனால் பேலன்ஸாக தான் கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நன்மை செய்வது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, நாம் நன்மை செய்ய வேண்டும். சத்துரை சிநேகிப்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, நாம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். ஒரு ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், அது அவங்க மேலே இருக்கிற ரத்தப்பழி. நான் அதை சரியாக செய்ய வேண்டும். புரிஞ்சுக்காமன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஸோ நாம் பாவிகளாக இருக்கிறது கிறிஸ்து நமக்காக மரித்தார். கிறிஸ்து நமக்காக தம்மையே காணிக்கையாக பலியாக தேவனுக்கு ஒரு ஒப்பு கொடுத்தாராம். ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தன்னையே காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது, தன்னையே பலியாக ஒப்பு கொடுப்பது அற்புதமான சத்தியம். காயின் ஆபேல் இருக்காங்கல்ல, காயின் ஆபேல் யார் ஃபஸ்ட்டு காணிக்கை கொடுத்தா? காயினா ஆபேலா? பைபிள் திறக்காதீங்க. வெரி குட், சூப்பர். யார் சொன்னது? கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்க பிரதருக்கு. ஆமென். ஃபஸ்ட்டு யார் காணிக்கை கொடுத்தா? காயின் தான் காணிக்கை கொடுத்தான். என்ன காணிக்கை கொடுத்தாரு? ஏன் காய்கறி கொடுத்தான்? அவன் அந்த வேலை தான் பார்த்தான். அவன் ஆட்டை பலி காணிக்கை கொடுத்தா திருடுனா மாறி இருப்பான். ஏன்னா ஆடு யாருது? ஆபேல்து. அதனால தான் அவன்கிட்ட என்ன இருக்குதோ அதை காணிக்கை கொடுத்தான். தப்பா ரைட்டா? கரெக்டுங்க. ஆமேன். ஆட்டை பலி கொடுத்தா அவன் திருடுனா மாறிப்பான்ல. ஏன்னா அவன் ஆடு அவனுக்கு சொந்தம் இல்லை. தான் விவசாயம் பார்க்குறான், விலையை இது கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான்? காணிக்கை கொடுத்துட்டான். அப்படி தானே பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில், பின்பு அவன் சகோதரன் ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக யார் ஃபஸ்ட்டு காணிக்கை கொடுத்தது? காயின். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதை காப்பிடிச்சு காணிக்கை கொடுத்தது, செகண்ட் காணிக்கை கொடுத்தது யாரு? பாருங்க, ஃபஸ்ட்டு காணிக்கை கொடுத்தது காயின், ரெண்டாவது காணிக்கை கொடுத்தது ஆபேல். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஏன் பெஸ்ட்டாக கொடுத்தாரு? இவன் பதரை கொடுத்துட்டானோ, மிக்ஸ் பண்ணி கல் மண்ணை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டானோ, நன்மையானதை கொடுத்தானோ? சொல்லுங்க, பரவாயில்ல, நாம தானே பேசுவோம். சொல்லுங்க சிஸ்டர். புரியல. பெஸ்ட்டை கொடுத்துட்டார். ஆபேல் என்ன பண்ணிட்டாங்க? பெஸ்ட்டை கொடுத்துட்டான். கொழுத்த ஆட்டை கொடுத்து விட்டான், தலையீற்றை கொடுத்து. அப்படி தான் வசனம் இருக்கல்ல, 4ஆம் வசனத்தில், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலை அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் காணிக்கை என்ன பிரச்சனை? காயின் இடத்தின் கனிகளை கர்த்தருக்கு, நல்லா கவனிங்க, கனியை கொண்டு வந்தானா பதரை கொண்டு வந்தானா? தெளிவாக பதில் சொல்லுது, கனி தான் கொண்டு வந்தான். அங்கே பதரோ அவனும் பெஸ்ட்டாக தான் கொண்டு வந்தாங்க. ஆமே. அப்போ அங்கே விஷயம் காணிக்கை கிடையாது, சத்தியமே வேறு. அல்லேலூயா. விஷயம் காணிக்கை கிடையாது, வேற சத்தியம். அவன் நிலத்தில் இருக்கிற கனியை தான் கொண்டு வந்தான், பதரை கொண்டு வரலை, வேற எதையும் அவன் கொண்டு வரலை. கனி பெஸ்ட்டு கனி தான் கொண்டு வந்தான். இவனும் பெஸ்ட்டாக தான் காணிக்கை கொண்டு வரான், ஆபேலும் பெஸ்ட்டாக தான் கொண்டு வரான். 2 பேரும் பெஸ்ட்டாக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் கொண்டு வந்தது காணிக்கை. அது ஆண்டு காணிக்கையை கர்த்தர் பார்க்கல, வேறொன்றை கர்த்தர் பார்த்தார், இருதயத்தை பார்த்தார். ஆமேன். காணிக்கை அல்ல, காணிக்கை கொண்டு வந்தனுடைய இருதயம் முக்கியம். கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. ஆபேல் எப்படிப்பட்டவன்? வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானாக இருந்தான். எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிற அவன் நீதிமானாக இருந்தான். 11:4 சொல்லுகிறது, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் நீதிமானுக்குரிய சுபாவத்தை உடையவனாக இருந்தான். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது? அப்போ காயின் எப்படிப்பட்டவன்? 1 யோவான் 3:12 சொல்கிறது, காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான். அவன் பிசாசின் பிள்ளையாக இருந்தான், பிசாசின் மகனாக இருந்தான். அதனால தான் அவனுக்குள்ள வாசிப்பார் 4:5 சொல்லுகிறது, காயினுக்குள்ள எரிச்சல் இருந்தது. 4:7 சொல்லுகிறது, காயின் வீட்டு வாசுபடியில் பாவம் படுத்திருந்தது. 4:8 சொல்லுகிறது, அவன் தன் சகோதரனுக்கு விரோதமாக எழுமே தன் சகோதரனை அவன் கொலை செய்தான். கர்த்தர் 4:9 பொய் சொல்கிறான், என் சகோதரன் காவல் அழியா, சகோதரன் எனக்கு தெரியாது, நான் அறியேன் என்று சொல்லி பொய் சொல்லுகிறான். அவன் இருதயம் முழுக்க முழுக்க பிசாசினால் நிறைந்திருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இருதயம் ஃபுல்லாக பிசாசினால் நிறைஞ்சிருக்குது. பெஸ்ட்டு காணிக்கை தான் கொண்டு வந்தான். ஆபேலும் பெஸ்ட்டு காணிக்கை தான். காயின் கொண்டு வந்து பதறல்ல, கனியை தான் கொண்டு வர, பெஸ்ட்டு கனியை தான் கொண்டு வருகிறான். கர்த்தர் காணிக்கையை முகர்ந்து பார்க்கவில்லை, கொண்டு வந்த இருதயத்தை முகர்ந்து பார்த்தார். அல்லேலூயா. நாம் செய்கிற காரியங்கள் அல்ல, கர்த்தர் நம்மையே முகர்ந்து பார்க்கிறார். நாம் செய்கிற ஊழியத்தை அல்ல, கர்த்தர் நம்மையும் முகர்ந்து பார்க்கிறார். நாம் செய்கிற ஜெபத்தை அல்ல, முதலாவது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை முகர்ந்து பார்க்கிறார். அங்கே சரியாக இருந்துச்சுன்னா இது 100 மடங்காக ஆஸ்வதிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. புரிஞ்சுக்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். புறமான காரியத்தை வச்சு ஏசப்பா என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட பிளஸிங் வாங்க முடியாது. உள்ளான மனுஷனை நம்ம ஒப்பு கொடுத்தா, ரோமர் 12:1 படி நம்ம வாழ்க்கையை ஜீவ பலியாக நம்ம கிறிஸ்துக்கு அர்ப்பணித்து நம்ம ஒரு காரியத்தை செஞ்சா அந்த பலிகள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. ஆபேல் நீதிமான், அவனுக்குள்ள கோபம் இல்லை, அவனுக்குள்ள எரிச்சல் இல்லை, அவன் முகநாடி வேறுபடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சகோதர அன்போடு கூட இருக்கிறான், அவன் தெய்வீக அன்போடு கூட இருக்கிறான், அவன் நீதிமானாக இருக்கிறான். நீதிமானாக இருந்து அவன் காணிக்கை கொடுத்தபடினாலே அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து கொண்டார். ஆனால் காயினோ அவன் பொல்லாங்கனா நிறைந்திருக்கிறான். இருதயம் ஃபுல்லா கோபம், இருதயம் ஃபுல்லா எரிச்சல், இருதயம் ஃபுல்லா கசுப்பு, இருதயம் ஃபுல்லா கொலவெறி, இருதயம் ஃபுல்லா பொய்யும் கபடுமாய் நிறைந்திருக்கிறான். அவன் காணிக்கை கொண்டு வந்தான். அந்த காணிக்கை கர்த்தர்
அங்கீகரிக்கவில்லை. ஆமென். காணிக்கை முக்கியமா, நம்ம இருதயம் முக்கியமா? ரெண்டும் முக்கியம். ஃபஸ்ட்டு இருதயம். ஏசப்பா சொன்னார், நீ காணிக்கை செலுத்த வருகிற பொழுது பள்ளிப்பட்டுக்கிட்ட வந்துட்டியன்னா உன் சகோதரனை குறித்து மனசில் குறை இருந்துச்சுன்னா காணிக்கை என்ன பண்ணிடாத, திருப்பி கொண்டு போயிடாத. அங்கே என்ன பண்ணிடு, வச்சுட்டு போயிட்டு ஒப்புரவு வாங்கிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணிடு, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இல்லையா? ஏன்னா அப்படியே போயிடுவோம். நீங்கள் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆமேன். ஸோ நம்மையே காணிக்காக என்ன செய்ய வேண்டியது, நம்ம அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது. ஸோ கிறிஸ்து தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்காக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மள என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். நம்மையே காணிக்காக ஒப்பு கொடுப்பது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்பேன். ஹல்லேலூயா. அப்போ பலி செலுத்த வருகிற, ஊழியம் செய்ய வருகிற நம்முடைய இருதயம் முக்கியம். அதனால் நாள்தோறும் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம். நான் அனுதினமும் சாகிறேன். நாள்தோறும் இயேசு ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட யாரும் பூர்ணமான பரிசுத்தமான பூமியில் இல்லை. நம்ம பூர்ணமாய் கொண்டே இருக்கிறோம். பிரசங்க கேட்குற நானும், பிரசங்கத்தை கேட்குற நீங்களும் கிறிஸ்துக்குள் பூர்ணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்காக தான் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தேவன் நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்தி அந்த வெளிச்சங்களை தந்து நம்மளை பூர்ணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ காணிக்கை கர்த்தர் முகந்து பார்க்கவில்லை, காணிக்கை கொடுக்க வந்த அவருடைய இருதயத்தை, காயினுடைய இருதயத்தையும் ஆபேலுடைய இருதயத்தையும் கர்த்தர் முகந்து பார்த்து, ஆபேல் நீதிமானாக இருந்தபடினாலே அந்த நீதிமான காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்தார். ஆமேன். அப்போ அதை பார்த்து காயின் என்ன பண்ணியிருக்கணும், மனம் திரும்பிக்கணும்ல. அவனும் நீதிமான மாறி இருக்கணும். அவன் நெகட்டிவாக போயிட்டான். ஸோ அப்படி தான் போகக்கூடாது. சரி, இது ஒரு காரியம். இன்னொரு சத்தியம் இருக்குது. ஆதியாம் புஸ்தகத்தில் ஈசாக்கு யார் ஆஸ்வதிக்க நினைக்கிறார், யாக்கோபை தன் மகனை பிளஸ் பண்ண நினைக்கிறார். பிளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். மூத்த மகன் ஏசான்றதுனால ஏசாவை கூப்பிட்டு, மகனே கண்கள் எல்லாம் மங்கி போச்சு, என் காலம் எப்போன்னு தெரியல, நீ போய் என்ன பண்ணு, வேட்டையாடி எனக்கு நல்ல ருசியாக என்ன பண்ணு, சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறேன், ஆஸ்வதிக்க. நல்லா கவனிங்க, ரட்சிப்பு இலவசம், ஆனால் ஆசீர்வாதம் இலவசம் அல்ல. பைபிள் படி கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிப்பு இலவசம், ஆனால் ஆசீர்வாதம் இலவசம் அல்ல. ஆசீர்வாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆசீர்வாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஸோ தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது தான் ஆசீர்வாதம் வரும். உபாகம் 28:1 படி நம்ம தேவனுடைய சத்தியத்துக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது தான் ஆசீர்வாதம் வரும். உன் தேசத்தையும் தகப்பனையும் தாயை விட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போ, அதான் கண்டிஷன். ஆதியாகமம் 12:1-2. அப்படி போனேன்னா அவன் என்ன செய்வான், ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் நிபந்தனை இருந்துச்சு. ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், எகிப்துக்கு போகாத, நான் சொன்ன தேசத்தில் குடியிரு, நான் என்ன செய்ய போகிறேன், தகப்பனாகிய ஆபிரகாம் போல என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி அங்கே ஒரு கண்டிஷனை வைத்தார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ பெத்தேலுக்கு புறப்பட்டு வா, அங்கே வந்து பலிபீடம் கட்டு, அங்கே தொழுதுகொள், அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு இலவசம். விசுவாசிக்கிற பொழுது ரட்சிப்பு நமக்கு என்ன இலவசமாக கிடைக்கிறது, ஆனால் ஆசீர்வாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சரியான சத்தியத்தை கவனித்து அந்த சத்திய வசனத்தை கீழ்ப்படி தான் ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ இப்போ ஈசாக்கு தன் மகனை யாக்கோபை பிளஸ் பண்ண விரும்புகிறார். அவனை கூப்பிட்டு ஏசாக்கிட்ட பேச, மூத்த மகன் ஏசா வந்ததுனால அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அங்கே சில காரியம் நடக்குது. அந்த ரெபெக்கால் போய் யாக்கோபை கூப்பிட்டு, அப்போ அவங்க அப்பா மூத்த மகனை பிளஸ் பண்ண போகிறாரு, நீ போய் என்ன செஞ்சுக்கோ, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி அந்த ரெபெக்கால் யாக்கோபுக்கு வார்த்தையை வைத்து அந்த ஏசாவை போல் அந்த சில காரியத்தில் செஞ்சு அப்பா கிட்ட அனுப்புகிறார். ஒரு 3 காரியத்தை செய்கிறார். நல்லா கவனிங்க. ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த அப்படி சத்தியத்தை புரிஞ்சுட்டே வாங்க. ஒன்று காயினுடைய இருதயத்தை கர்த்தர், அதுதான் திவ்ய எது திவ்ய சௌந்தரம்னா இன்னர் மேன் தான் திவ்ய சௌந்தரம் இருக்கிறது. ஆமென். நாம் செலுத்துகிற காணிக்கை இல்லை, நம்ம இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். ஸோ இந்த ஈசாக்கு யாக்கோபை பிளஸ் பண்ணுறதுக்கு முன்பதாக ஒரு 3 கேள்வி கேட்டான். முதல் கேள்வி 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், ஏதோ இருக்கிறேன், நீ யார் என் மகன் என்றான். முதல் கேள்வி பாருங்க. ஈசாக்கு இந்த யாக்கோபை ஆஸ்வதிக்கு முன்பதாக முதலாவது கேள்வி கேட்கிறா, நீ யார், who are you அப்படின்னு கேஸ்டிங். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ யார், நீ மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரியவனா, நீ நீதிமானா துன்மார்க்கனா, நீ விண்ணுக்குரியவனா நீ மண்ணுக்குரியவனா, நீ கர்த்தருடைய பிள்ளையா நீ பிசாசின் பிள்ளையா. ஸோ அப்படி 2 இருக்கல, நீ மாம்சமா நீ ஆவி. who are you என்கிற முதல் கேள்வி அங்கே விழுகிறது. ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஈசாக்கு யாக்கோபை ஆஸ்வதிக்கு முன்பதாக who are you என்று முதல் கேள்வியை கேட்க, நீ யார் என்று அங்கே ஒரு கேள்வி வைக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர், நம்ம ஜெபம் பண்ணுறல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இப்படி எல்லாம் நிறைய காலத்தை பிளஸ் பண்ணுங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கேட்பார், who are
யூ? நீ யார்? நீ மாம்சத்துக்குரியவனா, ஆவிக்குரியவனா? நீ மண்ணுக்குரியவனா, விண்ணுக்குரியவன்? உலகத்தை நேசிக்கிறாயா, நீ கர்த்தரை நேசிக்கிறாய்? நீ முதலாவது உலகத்தை தேடுகிறாயா, நீ கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறாயா? நீ யார் என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. ஆமே. அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் எல்லாம். அந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் கிடைச்சா ஆசீர்வாதம். ஒன்று முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாருங்கள், 21ஆம் வசனம். என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி வாரியே. ஏசான்னு சொல்லிட்டான். யாக்கோபு என்ன பண்ணியாச்சு? ஏசான்னு சொல்லிட்டான். அது அவர் நம்பிட்டாரா? இல்லை. கிட்ட வாப்பா, நான் என்ன செய்ய போகிறேன்? சோதிச்சு பார்க்குறார். ஏன்னா ஏசாவர் ரோமம் உள்ளவன், யாக்கோபுக்கு ரோமம் இல்லை. உண்மையிலேயே ஏசாதானா? அவன் என்ன பண்ணுறாரு? யாராச்சும் பொய் சொல்கிறானா, பொய் சொல்லி ஏமாற்ற பார்க்குறானா, கர்த்தருடைய ஆசை ஏமாற்றி வஞ்சித்து எடுத்துக்கொள்ள பார்க்குறான்னு சொல்லி அவன் என்ன செய்கிறார்? தடவி பார்க்குறார். ஏன்னா அப்பனுக்கு தெரியல, எத்தனை வருஷமாக பார்க்குறாருல ஏசாவை, எத்தனை முறை தூக்கி பார்த்துருப்பார். அதனால் தடவி பார்க்குறாராம். ஆசீர்வதிப்பதுக்கு முன்பதாக ஈசாக்கு யாக்கோபை தடவி பார்த்தார். ஆமே. எதற்கு இது சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது? ஆசீர்வதிங்க நம்ம ஜெபிக்கிறோம், நல்லது. பரலோக தேவன் நம்ம தடவி பார்ப்பார். ஆமே. ரோமம் இருக்கா? ஏசாதானா சரியாக இருக்கிறானா, பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களா, உண்மையாக இருக்கிறாங்களா, தேவ சித்தத்தைப்படி தங்கள் வாழ்க்கை வாழ்கிறார்களா, உண்மை உத்தமாக தங்கள் வாழ்க்கை நடத்துகிறார்களா, தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி இருக்கிறதா, குடும்பத்துக்குள்ளே சாட்சி இருக்கிறதா, சபைக்குள்ளே சாட்சி இருக்கிறதா, இந்த சமுதாயத்தில் சாட்சி இருக்கிறதா, உண்மை உத்தமான ஜீவம் ஜீவிக்கிறார்களா என்று சொல்லி உங்களையும் என்னையும் பரலோக தேவன் தடவி பார்க்கிறார். கர்த்தர் தடவி பார்க்கிறார், சோதிச்சு பார்க்கிறார், செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணிவிட்டு சரின்னா 100 மடங்கு பிளஸிங் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ முதலாவது who are you, நீ யார் என்று கேட்டார். ரெண்டாவது தடவி பார்க்குறார், சோதிச்சு பார்த்தார். மூன்றாவது ஸ்தோத்திரம் 27ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை உத்தம் செய்யணும். வாசிங்க தொடர்ந்து. அவன் கிட்ட போய் அவனை உத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்கள் வாசனையை மோந்து அவனுக்கு. மூன்றாவது மோந்து பார்க்குறார். வஸ்திரத்தில் அந்த வாசனை இருக்கா, ஸ்மெல் இருக்கா, ஏசாவுடைய ஸ்மெல் இருக்கா? இதுக்கு அடையாளம் அந்த கிறிஸ்துடைய ஸ்மெல் இருக்கிறதா? கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்திய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஸோ அந்த தேவன் அறிகிற அறிவின் அந்த வாசனை அவங்க மேலே வீசுதா என்று சொல்லி, உங்கள் மேலே என் மேலே நம்மளை ஆஸ்வதிங்கப்பான்னு கேட்குற பொழுது பரலோக சுமல் வீசுகிறதா, அந்த கிறிஸ்துவின் சுமல் வீசுகிறதா, தேவனுக்கு பயப்படுற பயங்கிற சுமல் அங்கே வீசுகிறதா, ஆவின் கனிங்கிற சுமல் அங்கே வீசுகிறதா, ஜெப சுமல் அங்கே வீசுகிறதா, துதியின் சுமல் அந்த மனுஷன் மேலே வீசுகிறதான்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை மோந்து பார்த்து காண்டஸ் பரிசோதித்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன மோந்து பார்க்கிற பொழுது அந்த ஜெப சுமல் அடிக்கணும், துதியின் சுமல் அடிக்கணும், பரலோக சுமல் அடிக்கணும், கிறிஸ்துவின் சுமல் அடிக்கணும். வேற சுமல் வந்துடக்கூடாது. ஆமென். அந்நிய அக்கினி வந்துடக்கூடாது. புரிஞ்சுக்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். உலகத்து சுமல் நம்ம மேலே வந்துடக்கூடாது. சீரியல் சினிமான்னு என்ன பண்ணிடக்கூடாது? ஆண்டவர் நம்மளை சுமல் பண்ணிடக்கூடாது. ஆமென். உலகத்தின் சுமல் நம்ம மேலே வந்துடக்கூடாது. தன் குமாரனாகிய கிறிஸ்துவின் சுமல், தெய்வனுக்குரிய அந்த கிறிஸ்துவின் வாசனை நம்ம மேல் வீசினால் நம்மளை ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம திவ்ய சௌந்தரிய முழுலாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். காயினை அல்ல, அவன் காயின் கொண்டு வந்த காணிக்கை அல்ல, அவன் இருதயத்தை கத்த சோதிச்சு பார்த்தார். ஆபேலையும் கத்த சோதிச்சு பார்த்தார். ஆபேல் நீதிமான இருந்ததுனால அவனை அங்கீகரித்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஆமே. ஸோ நம்ம இருதயத்தை கத்த என்ன செய்கிறார்? மோந்து பார்க்குறார். உள்ளான மனுஷன் அந்த தெய்வீக சுபாவம் இருக்கிறதா, அந்த கிறிஸ்து தெய்வீக சுமல் நம்ம மேலே வீசுகிறதான்னு சொல்லி நம்மளை சோதித்து பார்த்து நம்மளை செக் பண்ணி அந்த சுபாவத்தை நம்மளை வளர்த்தெடுத்து அவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் எல்லாம். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, பேப்பர் கொடுக்குறாங்களா, மார்க் ஷீட் கொடுக்குறாங்களா, மார்க் பார்க்குறோமா? எது கொடுத்து விட்றாங்க? இப்போ பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை அட்மிஷன் போட்டிங்க, நாங்கள் எக்ஸாம் வச்சோம், உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கிறான்? இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், 60, 70, 80, 90, 100 என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாங்கியிருக்கிறாங்க. நீ என்ன பண்ணுங்கள்? பார்த்துட்டு ஒரு சைன் போட்டு அனுப்புங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 60 மார்க் வாங்கினா முட்டா பையிலே உனக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சுருந்தா என்ன பண்ணியிருக்கிற? 60% தான் வாங்கியிருக்கிற. உன் கெப்பாசிட்டிக்கு 80 வாங்கணும். அடுத்த முறை என்ன பண்ணு? அவ்வளோ வாங்கு என்று சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? சைனை போட்டு கொடுத்து விடுங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு தான் ஆன்சர் சீட் கொடுக்குறாங்க. அல்லேலூயா.
சத்தியம் ஏன் பேசப்படுகிறது, இப்படிப்பட்ட சத்தியங்கள் ஏன் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்ம கிறிஸ்துவ போல பூர்ணப்படுவதற்காக நமக்கு சத்தியங்கள் பேசப்படுகிறது. புரிஞ்சுங்க, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் அங்கே தான் நிற்கிறேன். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக தன்னையே காணிக்கையாகவும் பலியாகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மளை என்ன செய்திருக்கிறார், அன்புக்கு வந்திருக்கிறார். அந்த காணிக்கை தான் இவ்வளோ தூரம் பேசிட்டோம். காயின் ஆபேல் அதுக்கு தான் எடுத்தேன். அந்த ஈசாக்கு யாக்கோபு சம்பந்தத்தையும் அதுக்காக தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்மையே காணிக்கையாக என்ன செய்வது, தேவனுக்கு அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அந்த திவ்ய அழகு நமக்குள்ளே காணப்படும். அது முதலாவது சத்தியம். ரெண்டாவது சத்தியம் பாருங்க, அந்த பிரதான ஆசிரியர் கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட ரெண்டாவது சத்தியம் எபிரேயர் புஸ்தகம் 7 25 வேகமாக போயிடுவோம். மேலும் தமது மூலமாய் தேவனத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகிறார், அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஸோ முதலாவது கிறிஸ்து ஏன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவர் என்றால் அவர் தன்னையே பலியாக காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து நம்மளை நேசிக்கிறவர். ஸோ நாமளும் நம்மையே காணிக்கையாக பலியாக கிறிஸ்துவுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நாமளும் திவ்ய சௌந்தரியம் உள்ள வாழ்வோம். ரெண்டாவது, கிறிஸ்து எப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் என்று சொன்னால் தமது மூலமாய் பிதாவாகிய தேவனத்தை சேர்கிற பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவர். ஆமென். அப்போ எது தெய்வீக அழகு என்று சொன்னால் எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைங்க அழகு. ஹல்லேலூயா. நாள்தோறும் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் திவ்ய சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அந்நாளுக்கு வயசு எவ்வளோ? 84. 84 யாராச்சும் இருக்கீங்களா? 84 யாரும் இல்லைப்பா. 84 வயசில் அந்த அம்மாச்சி பாட்டியம்மா டே நைட்டை ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணிச்சான். எத்தனை வயசில்? 84 வயசில் என்ன பண்ணிச்சான்? ஃபாஸ்டிங் ப்ரேயர். நாம் ஒரே சுகராக இருக்குது பாஸ்டர். அப்போ ஒரு டீ பிஸ்கட் குடித்தாதான் உசிரே வாழ முடியும் டாக்டர் என்ன பண்ணிட்டாரு. நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனால் அந்த பாட்டி பாருங்கள், 84 வயசில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிச்சான். அதனால தான் தீர்க்கதரிசியாக கர்த்தர் அபிஷேகம் வைத்திருந்தான். ஹல்லேலூயா. இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு தாயாராக 84 வயசு வரைக்கும் அந்த பாட்டி இருந்திருக்கணும். என்ன ஒரு அபிஷேகம் பாருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபிக்கிற தாயார், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள் திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்கள். அது விசேஷமா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள் திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்கள். தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து உபவாசம் ஜெபிப்பதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு திவ்ய அழகை அது என்ன செய்கிறோம், கொண்டு வரும். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணினா அந்த பாட்டி எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துச்சு? ஃபாஸ்டிங் போய் ஜெபம் பண்ணிங்களேன்னா 84 வயசுக்கு மினிமம் வாழ்வீங்க. அல்லேலூயா. ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணிங்களேன்னா இந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பெல்லாம் என்ன பண்ணாது, வராது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மோசே எத்தனை வயசு உயிர் வாழ்ந்தார்? 120. அவர் 3 முறை 40 நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதனால தான் சொல்கிறேன், நல்லா ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க ஞானமாக. அல்லேலூயா. அந்த ஃபாஸ்டிங்கும் தேவனுடைய கைடன்ஸ் படி, தேவனுடைய ஒழுங்கின் படி நீங்கள் சரியாக உபாசனம் எடுத்தீங்களன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் அது வெரைட்டி அடிக்கும், வாழ்க்கை ஆவிக்குரிய பலனை கொண்டு வரும். ஆமேன். ஸோ ரெண்டாவது, கிறிஸ்து பிரதான ஆசாரியன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர், பரிந்து பேசுகிறவர். 1 யோவான் 2 முதல் 2 வசனம் அப்படி சொல்லுகிறது. அவர் எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவர். நீங்கள் பாவம் செய்யக்கூடாது எழுதுகிற ஒருவேளை நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்காக, எனக்காக நீதிபதியாக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுவது தெய்வீக அழகு. ஜெபிக்கிறவர்கள் தெய்வீக அழகு உள்ளவர்கள். அல்லேலூயா. தனக்காக ஜெபிக்கிறவங்க 50% அழகு, மற்றவங்க ஜெபிக்கிறவங்க 100% அழகு. ஆமென். மடி சொல்கிறேன், நேசிப்பது போல உங்களுக்காக ஜெபம் பண்ண நீங்கள் 50% தான் அழகு. ஆனால் மற்றவர்களுக்காக யோபுவை போல, கிறிஸ்துவ போல, அன்னாலை போல பிறருக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க சொன்னால், நீங்கள் வேண்டுதல் செய்தால் நீங்கள் பூர்ண அழகாய் நம்ம மாறி விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது ரெண்டாவது சத்தியம். மூன்றாவது பிரதான ஆசன கிறிஸ்துக்குள்ள காணப்பட்ட தெய்வீக அழகு, அதே எபிரேயர் புஸ்தகம் 7 அடுத்த வசனம் 26 வாசனம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே. பிரதான ஆசாரியர் தெய்வீக சௌந்தரியம் உள்ளவர். அவர் என்ன செய்கிற, தன்னையே காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம நேசிக்கிறவர். ஸோ நாம் நம்மையே கிறிஸ்துவுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் தெய்வீக அழகுகளாய் மாறுகிறோம். ரெண்டாவது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற பொழுது தெய்வீக அழகுகளாய் மாறிவிடுகிறோம். மூன்றாவது, ஒரு 5 சுபாவம் இருக்குல்ல, பிரதான ஆசாரிய சுபாவம். பரிசுத்தராக இருக்கிறார், குற்றமற்றவராக இருக்கிறார், மாசில்லாதவராக இருக்கிறார், பாவிகளுக்கு
விலகினவராக இருக்கிறார், வானங்களில் உயர்ந்தவருமா இருக்கிறார். இதெல்லாம் தெய்வீக அழகு. வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா அது தெய்வீக அழகு. குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் அது தெய்வீக அழகு. பாவத்துக்கு, பாவிகளுக்கு, பாவத்தின் தன்மைகளுக்கு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்ம விலகி இருப்போம் என்று சொன்னால் அது தெய்வீக அழகை கொண்டு வரும். ஆமேன். மாறிடலாமா? மாறிடலாமா? எது பரிசுத்தம்? கிறிஸ்துக்காக வாழ அர்ப்பணிப்பது தான் பரிசுத்தம். நீங்கள் நம்ம வாழ்க்கையே கிறிஸ்துக்காக வாழ அர்ப்பணிப்பது தான் மிகப்பெரிய பரிசுத்தம். உலகத்தின் அசுத்தங்கள், இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்காம கர்த்தருடைய மகிமைக்கு வாழ நம்ம அர்ப்பணிப்பது வாழ்க்கையில் பரிசுத்தத்தை அது கொண்டு வருகிறது. உலகத்தின் இச்சைகளுக்கு விலகி இருப்பது வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. ரெண்டாவது, குற்றமற்ற வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும், நல்ல கவனிங்க, முன்னாடி அப்படி இருந்தோம், நல்ல கவனிங்க, சத்து கொஞ்சம் கவனிங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு, நாவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் அந்நியர்களாக இருந்தோம். துர்க்கிரைகளினால் மனதில் கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் நம்மளை பரிசுத்தராகவும் குற்றம் அற்றவர்களாகவும் பனிஷ்மெண்ட் இல்லாதவர்கள், ஆக்கினை தீர்ப்பு இல்லாதவர்கள், கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரித்து அடைந்த மரணத்தில் இப்பொழுது நம்மை ஒப்புரவார். சிலுவையில் மரித்தது நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பட்ட அடிகளுடைய பாடுகளுடைய நோக்கம் என்ன? நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நம் தகப்பன் நமக்காக கல்வாரி சிலுவையை சுமந்திருக்கிறார், நம்ம சொந்த ரத்தத்தையே சிந்திருக்கிறார். நோக்கம் என்ன? நம்ம பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும், நம்ம குற்றமற்றவர்களாய் மாற வேண்டும். பனிஷ்மெண்ட் வாங்கிடக்கூடாது. பைபிளில் எவ்வளோ பேர் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்க. ஆதாம் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்க, சவுல் ராஜா பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்க, சிம்சோன் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்க, எவ்வளோ பேர் பாவம் செய்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்க. பட் நீங்கள் நானும் கண்டிக்கப்படாதவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்காக தம் ஜீவனையை தந்திருக்கிறார். ஆமே. ஸோ பரிசுத்தவர்களை வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். குற்றமற்ற பிள்ளைகளை வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். கண்டிக்கப்படாதவர்களை வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. சரி, பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? ஒரு பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் ஒரு திவ்ய அழகு. ரெண்டாவது, குற்றமற்ற வாழ்க்கை, அது ஒரு திவ்ய அழகு. மூன்றாவது, மாசில்லாத வாழ்க்கை. அது கொஞ்சம் ஆச்சரியமான சத்தியம். கொஞ்சம் பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16. அது என்ன? மாசு, டஸ்ட். குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி கடவுள் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும். நல்ல கவனிங்க, என்ன மாசுல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராச்சும் முறுமுறுத்திட்டீங்கன்னா உங்க மேல டஸ்ட் வந்து ஒட்டிக்கும். இந்த வசனத்தில் இந்த 15:2 பிலிப்பு 2:15-16 படி மாசில்லாத பிள்ளைகளாக இருந்தால் அது தெய்வீக அழகு. அந்த அழகை கெடுக்கிற ஒரு காரியம் தான் இந்த முறுமுறுக்கிறதும் தர்க்கிப்பு. அப்படின்னா வாதாடுறது, வாக்குவாதம் பண்ணுறது, சண்டை போடுறது. ஸோ இந்த முறுமுறுக்கிற காரியங்களும் சண்டை போடுகிற காரியங்களும் வாழ்க்கையில் மாசை கொண்டு வருகிறது, டஸ்ட்டை கொண்டு வருது, அதை நம்ம கரைப்படுத்துகிறது. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய பாவத்தில் டாப் லிஸ்ட்டு முறுமுறுக்கிற பாவம். 40 வருஷம் என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க? முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. முறுமுறுக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் அவ்வளோ சீக்கிரம் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. அதெல்லாம் மனம் திரும்ப வேண்டிய பாவங்கள். இதை பெருசாக எடுக்கவே மாட்டோம். பாருங்கள், டக்குன்னு முறுமுறுத்துரும். அந்த விசுவாசியாக அப்படி தான் அப்படின்ற, இந்த சகோதரன் இப்படி தான், இந்த சிஸ்டர் அப்படி தான், இந்த பிரதரா அப்படி தான், இந்த சர்ச்சி அப்படி தான், அந்த பாஸ்டர் அப்படி தான். ரொம்ப சிம்பிளாக என்ன செஞ்சிடறோம்? முறுமுறுத்துட்டு போய்ட்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பயங்கர டேஞ்சர், பயங்கர டேஞ்சர். அது மரணத்துக்கு எதுவான பாவம். இஸ்ரவேல் ஜனங்கள் மரணத்துக்கு எதுவான லிஸ்ட்டில் இதுவும் டாப் மோஸ்ட் லிஸ்ட்டு. முறுமுறுக்கிற பாவம். நமக்கே தெரியாது, ஈஸியாக முறுமுறுத்துட்டு போயிடுவோம். நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கு மனம் திரும்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் முறுமுறுக்காதீங்க, வாதாடாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. இது மிகப்பெரிய டஸ்ட்டாக மாசாக மாறி விடுகிறது. அது நம்மளை கரைப்படுத்தி விடுகிறது, தீட்டுப்படுத்தி விடுகிறது. நமக்குள்ள தெய்வீக அழகை இவைகள் கெடுத்து விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதை விட்டு விலகி இருப்பதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் பாவம் இல்லை. இப்படிப்பட்ட பாவத்துக்கு விலகி இருந்தால் நாம் திவ்ய சௌந்தரியமுள்ளவர்களாய் நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம். அப்படி எளிமை நிற்போமா? எளிமை நின்று கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். மோசே பிறந்து அவன் திவ்ய சௌந்தரியமுள்ளவனாக இருந்தானா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செலுத்துக்கிற எதையும் கர்த்தர் பார்க்கறதில்ல. நம்முடைய இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறா. உள்ளான மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு யாக்கோபை ஆஸ்வதிக்கு முன்பதாக 3 கேள்விகளை கேட்டு அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாராம். கர்த்தர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு, குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு, மாசில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை அர்ப்பணித்துக் கொள்வோம். உங்களை ஒப்பு கொடுங்க. முறுமுறுக்க காலத்தை விட்டு விலகி இருப்போம்.
நம்ம கரைப்படுத்துகிற தீட்டுப்படுத்துகிற காரியங்களுக்கு விலகி இருப்போம். புறமான காரியங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உள்ளான இருதயத்துக்கு அடுத்த காரியங்களில் நம்ம சுத்திகரித்து கொள்வதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். நம்ம கிறிஸ்துவ போல ஸ்டாண்டர்டாக மாறுவதற்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பாவிகளும் பாவிகளை சிநேகிக்கிறார்கள், பாவிகளும் பாவிகளுக்கு நன்மை செய்கிறார்கள், பாவிகளும் திரும்ப கொடுப்பார்கள் என்று சொல்லி கடன் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமோ சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், சத்துருக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு சத்துருவாக இருந்தோம், கிறிஸ்துவை நம்ம வெறுத்து வாழ்ந்தோம், கிறிஸ்துவை விட்டு தூரமாக இருந்தோம். ஆனாலும் தேவன் நம்மளை நேசித்தபடினாலே, ஆனால் நம்ம மேலே அன்பு வைத்தபடினாலே, உங்களை நம்மளை நேசித்தபடினாலே நம்முடைய கிருபையினாலே ரட்சித்தாரே, நம்முடைய கிருபையினாலே ரட்சித்தாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் அன்பு பெரியதப்பா, எங்கள் மேலே வைத்த அன்பு பெரியதப்பா. அன்பினால் நாங்கள் மீட்கப்பட்டோம், கல்வாரி அன்பினால் நாங்கள் மீட்கப்பட்டோம். ஆண்டவரே, கல்வாரி ஸ்நேகத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டோம். இந்த சாயங்கால வேளையில் அதே அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அதே அன்பு, நாங்கள் பெற்றுக்கொண்ட அதே இரக்கத்தை, நாங்கள் பெற்றுக்கொண்ட அதே மன்னிப்பு இயேசுவின் நாமத்தினாலே இன்னொரு சகோதரனுக்கு, இன்னொரு சகோதரிக்கு நாங்கள் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அதே அன்பை கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அதே அன்பை வெளிப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்குள்ள உண்டாகட்டும், அப்படிப்பட்ட கிரியைகள் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும், அப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்களுக்குள்ள பெருகட்டும். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலையும் அந்த மாற்றங்கள் வரட்டும்னு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்தோட ஸ்டாண்டர்ட்ல அல்ல ஆண்டவரே, பரலோக ஸ்டாண்டர்ட்ல, கிறிஸ்துவோட பைபிள் ஸ்டாண்டர்ட்ல எங்க வாழ்க்கை மாறட்டும், எங்க வாழ்க்கை மறுவமாகட்டும். அப்பா ஆண்டவரே, முறுமுறுக்கிற காரியங்களை வாழ்க்கை விட்டு தூரப்படுத்துங்கப்பா. குறை சொல்லுகிற, குற்றப்படுத்துகிற காரியங்களை இயேசுவின் நாமத்தை எங்களை விட்டு தூரப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. முறுமுறுப்பு இல்லாம, அப்ப தர்கிப்பு இல்லாம, வாதாடாம காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நாட்டில் ஆசீர்வதிங்கப்பா. எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள் கர்த்தருடைய மகிமை தங்கி இருப்பதாகப்பா. கர்த்தர் பெரிய பலத்த காரியங்களை செய்வீராக. உன்னதமான நாம மகிமைப்பெறட்டும், உன்னதமான நாம மகிமைப்பெறட்டும். எல்லா துதிக்க நம்ம உமைக்கே செலுத்துக்கிறோம். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம். ஜெபங்கள் எங்க பரலோக பிதாவே, ஆமென்.